என்னது இது? இது பொம்மை. அங்க குருவி பாரு, அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். பொம்மை கொஞ்சம் வேகமா போங்க. என் பாப்பா எங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. நிஜமா அங்கதான் இருக்கா? அங்கதான் இருக்கு. நீ போய் சொல்லல. நான் நல்லவன் தானே. பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கும். சரிம்மா, அப்புறம் பேசுறேன். அன்பு, பொம்மை வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா எங்க இருக்காங்க? இல்ல சிவா, போன் வந்தது. உள்ள சிக்னல் கிடைக்கல, வெளியே பேசுறதுக்காக போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா அவங்கள காணோம் சிவா. என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? பைத்தி காட்டணும். இப்போ எங்க போய் அவங்கள தேடுறது? சாரி சிவா. எக்ஸ்கியூஸ் மேடம். மேடம், எங்க கூட ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்கள பாத்தீங்களா? அவங்க ரிலேஷன் வந்து அழைச்சிட்டு போனதா டாக்டர் சொன்னாரு. உங்களுக்கு தெரியாதா? ஓ, அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்படிதான் டாக்டர் சொன்னாரு. சரி மேடம், தேங்க்யூ. ஓகே. இப்போதான் அன்பு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? நிறுத்துங்க நிறுத்துங்க. சரி போங்க. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ மணிக்கு, நான் ராஜேந்திர பேசுறேன். சொல்லுப்பா. நான் புவனா பார்த்தேன். எங்க? சிவா அவனை கார்ல கூட்டி எங்கேயோ போயிட்டு இருக்கான். சிவாவா? ஆமா, ஆட்டோல சேஸ் பண்ணேன், ஆனா பிடிக்க முடியல. மணிக்கம், அவன் அநேகமா நம்ம ஊர் பக்கம் தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நானும் அங்க வந்தாகணும். இல்லைன்னா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். இவனை பண்ணு, தாய்மாவை கூட்டிட்டு அங்க வந்துரு. சரிப்பா, நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். என்னங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போ. சரி சார். ஹலோ, தினேஷ், இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கேன். வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்கள் வர முடியுமா? கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே. என் குழந்தைகிட்ட எப்போ என்ன கூட்டிட்டு போவேன்? கூட்டிட்டு போறேம்மா. ஹலோ, நான் தான் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. பாருக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
இருக்க மாமா. மாப்பிள, ஒரு விஷயம் சொல்லுங்க மாமா. தஞ்சாவூருக்கு பக்கத்துல பூஞ்சோலைங்கிற கிராமத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமா ஒரு லேண்டு விலைக்கு வருது. அந்த லேண்டை உங்க பேர்ல வாங்கலான்னு நான் ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா. என் பேர்ல எதுக்கு மாமா? பாரு பேர்ல வாங்குங்க, இல்ல அத்தையோட பேர்ல வாங்குங்க. இல்ல மாப்பிள, இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அதனால தான். என்ன மாமா, எங்கேயோ அனாதையா கடந்த என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்குனதே நீங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா அம்மா குரு எல்லாமே நீங்க தான் மாமா. உங்களை மட்டும் நான் சந்திக்காம போயிருந்தா. என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷமா, நான் போன்ல பேசுறேன். பேசிக்கிட்டே இருக்க. நான் அப்புறம் இதை பத்தி பேசுறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். ஓகே மாப்பிள. ஓகே மாமா. சீக்கிரம் போ. இன்னும் சிக்னல் இருக்குமா? பரவாயில்ல போ. ஹலோ 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 மாமா, நான் மீனா பேசுறேன். என்ன மீனா? ஒருவேளை சிக்னல் சரியா போல இருக்கு. சிக்னல் எல்லாம் சரியா தான் இருக்கு, நீங்க தான் சரியா இல்ல. கோயில்ல காப்பு கட்டி இருக்கு, வெளியூர்ல போய் எங்கேயும் தங்க கூடாதுன்னு படிச்சு படிச்சு எல்லாரும் சொன்னமே, அது அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டீங்களா? இல்ல மீனா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலையா போச்சு, அதான். சாரிமா. எல்லா தப்புக்கும் ஈஸியா சாரின்னு ஒரு பதில வச்சிருக்கீங்க மாமா. இங்க பயந்து பரிதவிச்சு போய் கிடக்குறது நான் தான் மாமா. மீனா பேசாதீங்க. நம்ம கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அந்த சாமியை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன். இப்ப காப்பு கட்டிருக்க நேரத்துல வெளியூர்ல போய் தங்கி அந்த சாமியை கோவப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? மீனா, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படியும் நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன். நாளைக்கு காலையில உனக்கு முதல் குட் மார்னிங் சொல்ல போறது நான் தான். மனசை போட்டு கொழுப்பிக்காம நிம்மதியா இரு. நான் வந்துடுறேன், சரியா? சரி மாமா. பாய். என்னப்பா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இது இப்போ ரெடி ஆகிடும் சார். இது ஏதான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க சார். ஹலோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். அப்புறம் சிவா, வீட்டில் மிஸ்ஸஸ்லாம் எப்படி இருக்காங்க? என்ன சார், கிண்டல் தானே வேணாங்கிறது? உங்களுக்கு இன்விடேஷன் வைக்காம நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? இப்போதைக்கு மீனா எனக்கு லவர் மட்டும்தான், வைஃப் இல்ல. பரவாயில்ல சிவா, ரொம்ப உஷாரா தான் இருக்கீங்க. சிவா, டெல்லி ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ்க்காக போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். சரி சார். உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஷூர் சார், பேசலாம். நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா பேசலாம். ஓகே சிவா. ஹாப்பி ஜர்னி சார். தேங்க்யூ. Mr. Divakar sir, what a pleasant surprise. How are you doing? சார், எப்படி இருக்கீங்க? நீங்க டாக்டர் சிவா சார். என் பையன் வினோத் காணாம போனப்ப அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்களே, என்ன சார் மறந்துட்டீங்களா? சாரி சார், அன்னைக்கு இருந்த நிலைமையில உங்க அட்ரஸ் கூட கேட்டு வாங்க முடியல. என் வைஃப் பார்வதி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நல்ல வேலையா நான் உங்களை எங்க பார்த்துட்டேன். வாங்க சார், எங்க போனோம்? ஏர்போர்ட் போனோம். வாங்க சார், என் வண்டியிலேயே போயிடலாம். இவங்க என்னோட பேஷண்ட், மிஸ் ஆயிட்டாங்க. மறுபடியும் கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இட்ஸ் ஓகே சிவா, நீங்க கிளம்புங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்த உடனே அவர் வண்டியிலே போயிடுறேன்.
பரவாயில்ல சார், போற வழி தானே, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல. சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டி ரெடி ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட்டாக டெல்லி போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரி சார். 1 செகண்ட். திஸ் மை விசிட்டிங் கார்டு. ஓ தேங்க்ஸ். சிவா, லைஃப்பில் நம்ம நினச்சி பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கிறது உண்டு. அதில் ஒரு சிலது நமக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், ஒரு சிலது ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். இப்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. நான் டெல்லியிலேருந்து திரும்பி வந்ததுமே அந்த ஆச்சரியத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார். ஹாப்பி ஜர்னி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்கம்மா. என் குழந்தை எங்க? உள்ள இருக்குமா? ரேவதி, எஸ் டாக்டர். எங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்களா? இல்ல டாக்டர், நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியுமா? சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மை காட். சரி, மாணிக்கத்தோட செல் நம்பர் இருக்கா? இருக்கு டாக்டர். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பூனாவை கூட்டிட்டு வந்துட்டேன்னு தகவல் சொல்லிடுங்க. சரியா? ஓகே டாக்டர். வாங்கம்மா. டாக்டர், நீங்க மிஸ்டர் மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, அவருக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்படியா? மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை சிக்னல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், பூனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஏன் சிவா, அந்த அம்மா மட்டும் குறுக்க வராட்டி நீ பூஞ்சோல கிராமத்தில் இறங்கியிருப்பேல? அதனால என்ன அன்பு? ஏதோ நம்மளால ஒரு உதவி. அவங்க பழையபடி அவங்க இருந்த ஹாஸ்பிட்டலே போய் சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. எத்தனையோ பேர் நமக்குன்னு ஆச்சுன்னு போயிடறாங்க. ஆனா உண்மையிலே சிவா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு தான். விவரமா பேச தெரிஞ்சவங்க யாராவது வந்து உதவி கேட்டிருந்தாலும் நான் செஞ்சிருப்பேன். பாவம், அவங்க தன்னை பத்தி எந்த விவரமும் சொல்ல தெரியாதவங்க. அவங்க அப்படியே போட்டுன்னு விட்டுட்டு வந்திருந்தேன்னா என் மனசாட்சியே என்னை கொண்டிருக்கும் அன்பு. எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களா சிவா? சோ நான் எதுவும் பெருசா பண்ணலையே. சிவா, சார் நீங்களா? சார் உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். என்ன சிவா, ஊருக்கு கிளம்பிட்டுருக்கியா? ஆமா சார். நீ கண்டிப்பா ஊருக்கு போய் தாக்கணுமா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, நீ கொடுத்த ரெசிக்னேஷனை வாபஸ் வாங்கிட்டு நாளைக்கே ஃபேக்ட்ரியில் டியூட்டியில் மறுபடியும் ஜாயின் பண்ணிடுப்பா. இல்லை சார், என் முடிவில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சார். என் பொண்ணோட பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாதா சிவா? எனக்கு நல்லா தெரியும் சார். தெரிஞ்சுமா இப்படி பேசுற? நீங்கள் உங்கள் பொண்ணோட பிடிவாதத்துக்காக என்னை மசிய வைக்கணும்னு பார்க்குறீங்க.
அது அப்பான்ற முறையில் உங்களோட கடமை. சொல்லப்போனா சின்ன வயசுல அந்த பிடிவாதத்தை கிள்ளி எறியாதது உங்களோட தப்பு. ஆனா உங்களோட பொண்ணோட பிடிவாதம் என்னை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. சிவா, அது உன்னை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது உன்னை பாதிக்கலாம் இல்லையா? ஆமா சிவா, தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு என் பொண்ணு பிடிவாதமா இருக்கா. அதனால அவ என்ன வேணாலும் செய்வா. சிவா, ஒரு கொலைகாரியா என் பொண்ணை ஜெயில போய் பார்க்கிற மனோபலம் எனக்கு இல்லப்பா. என்ன சார் மிரட்டுறீங்களா? அன்னைக்கே உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொன்னேன். ஏன் சார் மறுபடியும் என்னை வந்து தொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிவா, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீ நழுவுற சிவா. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு என் பொண்ணுதான் ஒரே வாரிசு. எனக்கு அப்புறம் எல்லா சொத்தும் உனக்குத்தான். எனக்கு அப்புறம் என்ன? இப்போ ஊன் சொல்லு, அத்தனை சொத்தையும் உன் பேரை நான் எழுதி வைக்கிறேன் இப்பவே. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே